ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் அரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சரக்கு கறின்னு சொல்லலாம். எல்லா மசாலாவும் வந்து ஒரு மிக்கவாக அரைச்சி செய்கிறது. டேஸ்ட் நல்லா இருக்கும். உரைப்பு அவ்வளவா இருக்காது, ஆனால் நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த கறி வந்து ஏஜ் அட்டன் பண்ண பெண் பிள்ளைகள் மற்றது வந்து குழந்தை பிறந்த பெண்கள் அவைக்கு வந்து கூடுதலாக இந்த கறி செய்து கொடுப்பினோம். இது வந்து மீனில் செய்யலாம், அது மாதிரி மரக்கறிகள்லேயுமே இந்த கறி வந்து செய்யலாம். இப்போ இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் நச்சீரகம், 5 சிவத்த மிளகாய், ஒரு 9லேருந்து 10 உள்ளி எடுங்க. இல்லாட்டி மீடியம் சைஸ் உள்ளி ஒன்று எடுத்திங்கன்னா கணக்காக இருக்கும். அதோட வந்து புளித்தண்ணி கரைச்சிருக்கிறேன், கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் வந்து உண்டா சேர்ப்போம். தேங்காய் பூ சேர்க்க முன்னே முதல் வந்து மிச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒரு அரைச்சி எடுத்து கொள்ளுவோம். இது வந்து உரைப்பு அவ்வளவா இருக்காது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் உரைப்பாக வேணுமென்று சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் கிட்ட எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து தேங்காய் பூ சேர்த்து அரைக்கிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் பூ இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணி கொள்ளலாம். புளித்தண்ணி எல்லாம் சேர்க்க நாங்கள் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். பாரம்பரியமாக வந்து அம்மியில் தான் இதெல்லாம் அரைச்சி வைப்பினோம். இப்போ வந்து மிக்சிலேயே நாங்கள் ஈஸியாக அரைச்சி எடுத்து வச்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன் அறுவல் நுறுவலாக. இப்போ இது இருக்க கரண்டியால் ஒண்டா சேர்த்து விடுவோம். அதோட வந்து தேங்காய் பூ ஒரு கையளவு நான் சேர்க்கிறேன். அதோட வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நாங்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து கொள்ளுவோம். எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணுவோம் கறிக்கு. ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி கொள்ளுங்க. கறி வந்து கொதிக்கல கொஞ்சம் திக்காக வரும் கிரேவி. நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்து தான் கொதிக்க வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த பேஸ்ட் அரைக்கக்குள்ளேயே ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதோட மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட கரைச்சி வச்ச புளித்தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது புளித்தண்ணி தான் நாங்கள் சேர்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் முறுக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்க. நீங்கள் சைவமாக செய்கிறதா இருந்தால் இதுக்கு பதிலாக முருக்கங்காயில் செய்யலாம், இல்லாட்டி வாழைக்காயில் செய்யலாம். மஞ்சள் தூள் வந்து நாங்கள் அந்த பேஸ்ட் அரைக்கே கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி இந்த ஸ்டேஜ்லேயுமே சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கலர் வந்து காணாடி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க மஞ்சள் தூள். இப்போ இதோட வந்து ஒரு கொஞ்சம் வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு என்கிட்ட வந்து காஞ்ச கறிவேப்பிலை நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தது இருக்குது. நீங்கள் கறிவேப்பிலை பொடியும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இல்லாட்டி இந்த கறிவேப்பிலையும் கூட நீங்கள் அந்த பேஸ்ட்டோட சேர்த்து வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வந்து கடிப்படுறது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து சேர்த்து அதில் அரைச்சி கொள்ளலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட வந்து நான் மீன் சேர்க்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கு ஓரா மீன் சொல்லுவேன். நம்ம ஸ்ரீலங்கன் மீன் உண்டு, தமிழ் கடையில் வாங்கினான். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன். அந்த மீன் தான் சேர்க்கிறேன். இந்த மீனில் வந்து குடல் தான் நிறைய இருக்கும். ஸோ நிறைய கழுவி தான் வரும். ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு மனம் ஒண்டி இருக்குது. ஸோ நாங்கள் வடிவ கழுவி எடுத்து செய்யணும். இப்போ மீனெல்லாம் சேர்த்துட்டு நான் மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு கொதிக்க விடுறேன். மீன் வந்து டக்குனவே குக் ஆகிடும். ஸோ கன நேரம் வந்து வச்சுருக்க தேவையில்லை. குக்கான பிறகு வந்து நாங்கள் இறக்கி சேவனா சரி, அந்தளவு வாசமாக இருக்கும். உப்பு புளி மட்டும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உரைப்பு அதிகமாக சாப்பிட முடியாத ஆட்கள் கூட இந்த கறி செய்து சாப்பிடலாம். ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்து சாப்பிட்றது பதிலாக இந்த மாதிரியும் செய்து சாப்பிடுங்க. இது வந்து நான் புட்டோட செய்வேன், நீங்கள் சோறோட சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. கணக்கு நேரம் இதுக்கு எடுக்காது, 5 நிமிஷம் காணும். பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் குக் பண்ண வேண்டியதான். ஸோ செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.